வணக்கம் நண்பர்களே, நீங்கள் மத்திய அரசு ஊழியரா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? அப்போது உங்களோட அடுத்த மாத சம்பளம் 18,000லேருந்து 46,800 மாறப்போகுதுன்னா நம்புவீங்களா? வாங்க இந்த வீடியோவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. விஷயம் என்னென்னா, ஒருத்தர் புதுசாக வேலைக்கு போனால் 18,000 அவருக்கு பேசிக் சம்பளம். ஆனால் விலைவாசி ஏறினதால் கூடவே 58% டிஏயும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போது கணக்குப்படி உங்களோட ₹1 சம்பளம் ஏற்கனவே ₹1.58 மாறிடுச்சு. அதாவது ₹1 ப்ளஸ் 58 டிஏ, ஸோ 1.58 மாறிடுச்சு. அப்போது ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு புதுசாக ஒன்று வர்றப்போ 1.58க்கு கீழே இருந்தால் அது சரியாக இருக்காது. இதுதான் சங்கங்கள் வைக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இரண்டாவதாக இப்போ முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் வர 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 2 வருஷத்தில் இன்க்ரிமெண்ட் ஏறி உங்கள் சம்பளம் சும்மா இருக்குமா? இருக்காது. அது ஏறிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 26,800 தொட்டு டிஏவும் 74% போயிருக்கும். அப்போது கமிஷன் கையில் ரிப்போர்ட் கிடைக்கும்போது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.74ன்னு ஏறி நிற்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கமிஷன் வந்தும் லாபம் என்ன? இதனால தான் சங்கங்கள் குறைந்தது 20% வளர்ச்சி கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாங்க. அடுத்ததாக சங்கம் வைக்கிற மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன கமிஷனில் கணவன், மனைவி, குழந்தைன்னு வெறும் 3 பேரை மட்டும்தான் குடும்பமாக கணக்கு பண்ணாங்க. ஆனால் நம்ம கூட தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, இந்த சங்கங்கள் 3 பேரை 5ஆக மாற்றுங்க, நம்ம குடும்பத்தை முழுசாக கணக்கு பண்ணுங்கள், இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டால் சம்பளத்தில் ஒரு பெரிய 0.66 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போது எல்லா கணக்கையும் சேர்த்தா 1.94 மினிமம் வளர்ச்சி கூட இந்த 0.66 குடும்ப அலகு சேரும்போது குறைந்தபட்ச ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்னென்னா 2.60 ஆகும். இப்போ பேசிக் சம்பளம் 18,000ல் 2.60 மடங்கு ஆகும்போது பேசிக் சம்பளம் 46,800 ஆகும். அதாவது 46,800 கிடைச்சா தான் நியாயம். உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.